ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவிலேருந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோவில் போயிட்டு நம்ம என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஊர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைட்லாம் இங்கே கிடைக்காது அவ்வளோவா. ஸோ ஃபாகு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபலின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு பிராண்ட் வந்துருக்கு. இது எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கியாச்சு. ஃபாகு இன்னொன்று நல்லா இருந்துச்சு, மென்ஸுக்கு நல்லா ஒரு ஊதுபத்தி கொடுத்து வச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. அது ஒன்று வாங்கியாச்சு. மொத்தம் 4 செஞ்சு அதுவே 1200 ரூபா. அப்புறம் ஃபெமி, ஆந்திரா மேம் புதுசாக கொடுத்துருக்காங்கல்ல ஃபெமி, அந்த பிராண்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 எடுத்துட்டாச்சு, 7. ஆமாம், ஓகே. அடுத்து எப்பொழுதும் வாங்குற மாதிரி சோரம்பருப்பு. இதெல்லாம் நம்ம வீடு குடி போனப்போ மிச்சமாக இருந்தது, எல்லாத்தையும் அள்ளி போட்டு வந்துட்டோம். அதனால தான் எங்களுக்கு தாடி வெயிட் அதிகமாக போச்சு. கரிஞ்சீரகம் இங்கே கிடைக்குது, பட் அது நேம் எனக்கு தெரியல. ஆனால் கிடைக்குது, இங்கே சாப்பிட்றாங்க பாக்கெட்டு. ஸோ அது ஒரு பாக்கெட்டு. அப்புறம் பாதாம் கிச்சடி, அது ஒரு பாக்கெட் வந்துருக்கும். டெய்லி வந்து சாப்பிட்டு உடம்பு எதனா முடியும் பண்ணியிருக்கோம் அந்த வாட்டி. கசகசா குட்டி பேக்கு. ஊறுகாய்களுக்கு போட்டு கொடுத்தாங்க, ஒரு தங்கச்சிகளுக்கு போட்டு கொடுத்தாங்க. அவங்க ஃப்ரெண்டு ஒரு யாருக்கு சொல்லி, என்ன ஊறுகாய்? நெல்லிக்காய் ஊறுகாய். அது ஒரு பாக்ஸை போட சொல்லி அவங்கள்ட்ட நாட்டை கொடுத்தாச்சு. முருங்கை கிசின், இதெல்லாம் அது ஆயுர்வேத கடை வைக்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தாங்க. இதெல்லாம் வந்து சாப்பிடணும்னு சொல்லி புதுசாக நாங்கள் பிளான் பண்ணி வாங்கிட்டு எடுத்து வந்துருக்கோம். இங்கே கிடைக்காது முருங்கை கிசின்லாம். முருங்கைக்காய் வத்தல், பாக்கி ஃபெமி. அரிசி டேமேஜ் ஆகிடுச்சு. அரிசி நல்லா இடத்துல 2 கிலோ இருக்கும், டேமேஜ் ஆகிடுச்சு, கொட்டிடுச்சு. அது அப்புறமே நான் வண்டி வச்சுருவாங்க. அடுத்து பாதாம் ஒரு 400 கிராம். இங்கே வந்து பாதாம் சாப்பிட்ட மாதிரி இருக்காது, ஏசியிலே இருக்குது, நல்லா இருக்காது. அப்புறம் பால் பவுடர் பாக்கி இருந்துச்சு, அதையும் எடுத்துருந்தாச்சு. அமுல் பால் பவுடர். பச்சரிசி பொங்கலுக்கு சூப்பராக இருக்கும், தாயரிசி சூப்பராக இருக்கும். பட் இந்த பச்சரிசி நம்மளும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதெல்லாம் அவ்வளோதான். எண்ணெய், கடலெண்ணெய் 2 பாட்டில், நல்லெண்ணெய் 2 பாட்டில். எப்பொழுதும் நாங்கள் நிறையா எடுத்துகிட்டு வருவோம். இந்த வாட்டி எங்களுக்கு லக்கேஜ் பத்தலை, ஸோ அதில் 2 எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏற்கனவே இங்கே பாக்கி வேறு 2 இருக்குது, அதனால். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓமம் நாங்கள். அடுத்தது கடலை, இவங்க ஊர்லேருந்து கொடுத்து விட்டாங்க. அப்புறம் இவங்க வீட்டில் வந்து வத்தல்லாம் போட்டு கொடுத்தாங்க. வத்தல், மிளகாத்தூள், அப்புறம் வந்து கத்திரிக்காய் வத்தல், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆட்டையை போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எல்லாத்தையும் மோர் மிளகா எல்லாம் பாக்கெட் வாங்கிட்டாங்க போட்டு. கத்திரிக்காய் வத்தல், ஃப்ரெஷ் கத்திரிக்காய். அப்புறம் கூஜா, சின்ன கூஜா, பூஜாக்கு ஏற்ற மூடி. மிளகாத்தூள் ஒரு 1/2 கிலோ இருக்கும், அது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் ஃப்ரெஷ்ஷாக. அப்புறம் ஒரு இழுப்பு சட்டி. இங்கே இது மாதிரிலாம் கிடைக்காது பூரி சுடுறதுக்கு. பூரியே சுட மாட்டாங்க, வருஷத்தில் ஒரு வாட்டி சுடுவாங்க. அதுக்கு இழுப்பு சட்டி இங்கே போய் கிட்ட 2000 ரூபாய் வந்துருவோம். வருஷத்தில் ஒரு வாட்டி சுடுவாங்க பூரி. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா குக்கர், நல்லா இருந்துச்சு, ப்ரெஸ்டீஜ். இது எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வாங்கணும், நம்ம பழனிசாமி நடா கீழே வாசலில் வாங்கணும். நல்லா இருந்துச்சு, லேட்டஸ்ட் மாடலு, நல்லா செல்லிங் ஆன் மூவியில் இருக்குன்னாங்க. ஸோ அது ஒரு ஒன்று. எனக்கு குக்கர் எதுவுமே எங்களுக்கு சரியில்லை, ஸோ அதனால் அதை வாங்கிட்டு வந்துட்டோம். இல்லை, இப்போ நான் எடுத்து வெளில வச்சுருவேன். இதை விட்டு உள்ள வைக்கிறது தான் இப்போ மேட்ரு. பாப்பா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இது என்னது, கல்யாண முருங்கை இலை பொடி, அதுக்கு வாங்கியிருக்கோம். டேட்ஸ் எல்லாம் இங்கே இவங்களுக்கு பிடிக்காது, பட் எனக்கு பிடிக்கும். ஸோ டேட்ஸ் அது ஒரு டப்பா வீட்டில் கலந்து வச்சுக்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் மைதா, கோதுமை வாங்கி அரைச்சிட்டு வந்துருக்கோம். அந்த வாட்டி எப்பொழுதுமே 5 கிலோ 6 கிலோ 10 கிலோ தூக்கிட்டு வந்துடுவோம், இல்லைன்னா இங்கே வந்து வாங்கிப்போ நல்லாவே இருக்காது. ஸோ அந்த வாட்டி நாங்கள் அரைச்சிட்டு வந்துருக்கோம். இந்த வாட்டி இதை பூரி சுடுறாங்களா இல்லையான்னு உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். அப்புறம் பச்சரிசி, இன்னொரு பச்சரிசி.
இவங்க கிளிஸ்டர் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒன்று. அப்புறம் இந்த பித்தளை விளக்கெல்லாம் இருக்குல்ல, பித்தளை சாமி விளக்கு அதெல்லாம் விளக்குறதுலேயே பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதோ பவுடர் கொண்டு வந்துருக்காங்களாம், அம்ரேஸ்வரின்னு க்ளீனிங் அண்ட் ஷைனிங் பவுடர். இதை போட்டு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு நிமிஷம் வச்சுட்டு எடுத்தோம்னா பல்லன்னு இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக எக்ஸ்ட்ரா ஃபார்முலா போட்டிருக்காங்களாம். ஸோ அதையும் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் வீட்டில் சீக்கிரமாக வச்சு கொடுத்த சோப்பெல்லாம் ஆட்டையை போட்டு அங்கே தூக்கிட்டு வந்துட்டோம். எதுக்கு இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு அப்படின்னு. அப்புறம் டேட்ஸ் இது வந்தது தான் நமக்கு, அதையும் ஆட்டையை போட்டு வந்தாச்சு. இது ஆஸ் யூஷுவல் கம்மி. அப்புறம் பர்சோனா பவுடர், உங்கள் பர்சனாக தான் யூஸ் பண்ணுவாங்க. இது 750 ரூபாய். அது இல்லை கம்மி தான், 250 ரூபாய் என்னமோ. அது நல்லாயிருக்கும். அது ஒன்று. வீட்டில் யூஸ் பண்ண சென்ட்டு கேஸு. அப்புறம் பாசிப்பருப்பு 1 கிலோ. அவ்வளோதான். ஓகே, இப்போ நாங்கள் கடைசி நாள் தான் வந்து பேக்கிங் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வாட்டியும் பேக்கிங் பண்ணி ஒழுங்காக அவசரமாக பண்ணி எதையுமே ப்ராப்பராக உண்மையாக இல்லாமல் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டோம். உளுத்தம்பருப்பு இதில் ஒரு 2 பாக்கெட் வந்தோம். சோம்பு, கல்கண்டு ஒரு பாக்கெட்டு, ஜீரகம், மஞ்சள் தூள், இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருந்த மிச்சம் எல்லாமே எடுத்துட்டோம். இந்த வாட்டி நாங்கள் ரொம்ப ஜாமானே வாங்கலை. எல்லாமே நம்ம என்னென்ன மிச்சம் இருந்ததோ, மஞ்சள் எல்லாமே தூக்கிட்டு வந்துட்டோம். மீல் மேக்கர் எப்பொழுதுமே இங்கே வந்து வாங்கிப்போம். அப்புறம் ஊதுபத்தி. அப்புறம் இது என்னது, கொத்தவரங்காய் வத்தல். ஆமாங்க. அப்புறம் அரிசி ஒரு 10 கிலோ இருக்கும், அரிசி 8 கிலோ இருக்கும். இவங்க ஃப்ரெண்டு ஒன்று கொடுத்தாங்க, தண்ணியில் போட்டு குடிக்கிற மாதிரி. அது ஒரு அவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்புறம் கருடன் அப்பளம், கோபுரம் மஞ்சள், கோபுரம் குங்குமம். அப்புறம் இது வந்து இட்லி அரிசி 5 கிலோ. நம்ம கீழே வாசலில் காந்தி அரிசியில் வாங்கினேன். இதுவும் அரிசி தான், இதுவும் அரிசி தான், பொண்ணு அரிசி வீட்டில் இருந்த பாக்கி. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு குடி போனதுக்கு நம்ம பெஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபினால் நமக்கு வந்து வீடியோஸ் எடுத்தாங்க ஃபுல்லாகவே. சார்ஜஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த பேக்கேஜிங் எடுக்கிறது. ஸோ கரெக்ட் நமக்கு அழகாக வந்து ஒரு கேலண்டர் போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்க. ஏன் இதை பாருங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, அவங்க நம்பர் தரோம். நல்லா பண்ணுறாங்க. பல வீடியோஸ்லாம் எங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி சூப்பராக எடுத்து கொடுத்துருந்தாரு. அவருக்கு ஒரு தேங்க்ஸு. அவரோட கிஃப்ட்டு. அப்புறம் காஃபி தூள் இது ஒரு 3 பாக்கெட்டு. வெந்தயம், இது மல்லித்தூள், இது வந்து துவரம்பருப்பு, மைதா. அப்புறம் இது வத்தல் கொடுத்தாங்க யாரும். அம்மாவா? சொல்லுவா சாப்பிடு. பாப்பு சாப்பிட்டு பாரு. பாலி விட்டாரு. ரைஸ் அரிசி மாவு எல்லாமே இருந்தது அங்கே. மல்லி அவ்வளோதான். இது பொட்டுக்கல்ல, துவரம்பருப்பு. அவ்வளோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊறுகாய், கடரங்காய் ஊறுகாய் இருந்துச்சு. நல்லா பாக்ஸில் வந்து பேக்கப் பண்ணி தான் வச்சுருந்தோம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கண்டெய்னர் எனக்கு தெரியும் பேக்கப் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஊற்றணும். அதே மாதிரியே ஊற்றி அழகாக கொண்டு கொடுத்துருக்காங்க நம்மள்கிட்ட. அதுமே என்ன இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு, எப்போவுமே நம்ம இங்கே எடுத்துகிட்டு வர்றதுக்குன்னு கிராசரிஸ் வந்து தனியாக வாங்கிட்டு வருவோம். ஆனால் இந்த டைம் வந்துட்டு நம்ம குடி போகிறதுக்கு வாங்கினதே எக்ஸஸாக இருந்தது, அதையே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.